பன்னீர் கலந்த பழரசம். பழரசம்? இது எனக்கு பழக்கமில்லாத பானம். நான் ஓட்டை குடிசையில் பாட்டாளியின் மகனாய் பிறந்தேன். வெயிலிலும் மழையிலும் வேதனைப்பட்டேன். கட்டாந்தரையில் படுத்தேன். பழைய நினைவியே. இப்பொழுது நீங்கள் இன்னும் ஏழைதான். நான் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே 190 பேர்கள் என்னை போன்ற ஏழைகள். பசி, பிணி, கவலை, கண்ணீர் இவைதான் அவர்களின் நிரந்தர சொத்து. பாவம், அவர்கள் வாழவும் இல்லை, சாகவும் இல்லை. இரண்டுக்கும் இடையில் சித்திரவதைப்படுகின்றனர். ரொம்பவும் ஆத்திரப்படுகிறீர்களே. ஆத்திரம் வராமல் ஆனந்தமா வரும். உழைத்து உழைத்து உருக்குலைந்து உயிருக்காக மன்றாடும் ஏழை மக்கள் அதிகார வர்க்கத்தை நோக்கி அவதியை கூறினால் விதி என்கிறார்கள். இவைகளை நான் அறிவேன். செல்வபோகங்களிலே புரளும் உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஏழை மக்களின் வாழ்வையை பலி கொடுத்த வீரத்தை மந்திரி அழகாக எடுத்து சொல்லும் போது ஆனந்தமாக கேட்டாயா? போதும். அங்கே பச்சை தண்ணீருக்கு கூட பஞ்சம், இங்கே பன்னீர் கலந்த பழரசம். அங்கே அழுகுரல், இங்கே ஆனந்த கீதம். அங்கே ஒண்டுவதற்கு மண் வீடு கூட இல்லை, இங்கே கண்ணாடி ஜன்னல் போட்ட மாடி வீடு. கட்ட கந்தல் கூட இல்லாத காட்சி அங்கே. பட்டும் பீதாம்பரமும் இங்கே. வறுமையின் கோர தாண்டவம் அங்கே. கழுத்தை அலங்கரிக்க வைர நகை இங்கே.